இந்த மாதிரி வீடியோஸ் எடுத்துட்டு ஃபேஸ்புக்ல இன்ஸ்டாகிராம்ல போட்டு என் மானத்தை வாங்குறேன். அங்க எங்க மாமியார் வீட்டுல என்ன அசிங்கமா கேக்குறாங்க, என்னதான் உங்க அக்கா பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு. தயவு செய்து என் வாழ்க்கை கெடுத்துறாரு. குடி. ஒரு நிமிஷம். நீ சொல்றது கரெக்ட் தான்டா. இனிமே நான் வீடியோ எடுத்து ஃபேஸ்புக்ல இன்ஸ்டாகிராம்லாம் போட மாட்டேன். என்னால உன் வாழ்க்கை வீணா போட்டாங்க. ஆனா ஒரு கண்டிஷன், அடுத்த வாரத்துல உங்க வீட்டுல உங்க மாமியார் வீட்டுல சொத்து பிரிக்கிறாங்கல்ல, அந்த சொத்துல எனக்கு ஒரு பங்கு வேணும். புரியல? அது எப்படி உங்களுக்கு தர முடியுமாமா? அதே போலதான் நானும் கேக்குறேன். நான் இன்ஸ்டாகிராம்லயே ஃபேஸ்புக்லயே வீடியோ போறது உங்க மாமியார் வீட்டுல எனக்கு எப்படி சொந்தமாவும் பிரச்சனை வந்தா? ஏன்னா நீ என் கூட பிறந்து தொலைச்சிட்டியே, அதை போடுறதால ஏன் மானம் போதே. அததான் கேக்குறேன். உன் கூட பிறந்து நான் தொலைச்சிட்டேன்ல. எனக்கு நாளைக்கு ஒரு சர்ஜரி இருக்கு, நாளைக்கு 30,000 தேவைப்படுது. ஒரு பங்கு எழுதி கொடுக்கணும்னாலும் பரவாயில்ல, அந்த 30,000 கொடுத்து ஹெல்ப் பண்ண முடியாதுமா. உங்களால முடியாது. ஏன்னா அவங்கவுங்க கஷ்டப்படும் போது அவங்கவுங்க தான் கஷ்டப்படணும், அவங்கவுங்க சந்தோஷப்படும் போது அவங்கவுங்க தான் சந்தோஷப்படணுமே தவிர யாருக்கும் யாரோ உதவுறது இல்லை. அப்படி யாருக்கும் யாரோ உதவி பண்ண முடியாத நிலைமையில அவங்கவுங்க எப்படியாச்சும் கஷ்டப்பட்டு முன்னேறும் போது தடுக்காம இருங்க.